அடுத்ததாக நிறைவு சுற்றில் தலைவரே என்கிற வாதத்தை முன்வைக்க திருமதி விஜயதாரணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு தலைவர் ஒருத்தர் வரும்போது தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, இல்லைன்னா அது ஆட்சிக்கு வரமாட்டேங்குது. நீங்கள் அதை பார்க்கணும் இல்லையா? ஒரு பாப்புலர் லீடர் அவர் வரும்போது தான் அம்மையார் ஜெயலலிதா வராங்க, அப்போ அதிமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வருது. எம்ஜிஆர் வராரு, ஆட்சிக்கு வருது. அறிஞர் அண்ணா வராரு, ஆட்சிக்கு வருது. ஜவஹர்லால் நேரு வராரு, ஆட்சிக்கு வருது. ராஜீவ்காந்தி வராரு, ஆட்சிக்கு வருது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர்றாரு, ஆட்சிக்கு வருது. தொடர்ந்து 2 தடவை 3ஆவது தடவை வரப்போகிறாரு. அப்படி ஒரு தலைவர் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் எவ்வளோ திடத்தன்மையோடு இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த கட்சியும் வளருது, கட்சியால் அந்த ஆட்சியும் வருது. கட்சியால் ஆட்சியா, தலைவரால் ஆட்சியா? கட்சி என்பது ஒரு மெஷினரி, அது ஒரு ப்ராசஸ். ஆனால் அதே நேரம் அதை இயக்குகிற தலைமை என்பது உறுதியாக இல்லாவிட்டால் ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு எந்த தலைவன் விரும்புகிறானோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும். நிறைய கட்சிகள், சகோதரி சொன்னாங்க, ஜாதி கட்சிகளை பற்றி சொன்னாங்க. அது மாதிரி கட்சிகள் கூட ஆட்சிக்கு வரணும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அது வெற்றி பெறதில்லை. ஏன்னா சில கொள்கை அடித்தளம் சரியில்லைன்னு வந்துடுது. அதனால் ஆட்சிக்கு வர முடியல. பெண்களாகிய நமக்கு யார் நல்லது செய்வாங்க, நல்ல திட்டங்களை யார் கொண்டு சேர்ப்பாங்க, இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் தேவை, ரொம்ப முக்கியம். ஆகையால் கட்சி வேட்பாளர் இருவருமே தீர்மானிப்பது. ஒரு கட்சி நிற்கணும்னா தலைவர் அதில் திடமான தலைவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கட்சி நிற்கும். அப்போ தான் ஒரு வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்க முடியும். அப்போ தான் எம்எல்ஏ எம்பி நிறைய பேர் ஜெயிப்பாங்க. அப்போ தான் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும், நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கும். ஆகையால் ஒரு தலைவன் என்பது ஒரு முக்கியமான சாதனை. அந்த முக்கியமான சாதனை தான் ஆட்சியை பிடிக்கும், கட்சியை நல்வழிப்படுத்தும், மக்களுக்கு உண்டான திட்டங்களை கொண்டு சேர்க்கும், நல்ல வேட்பாளரை வெற்றி பெற செய்யும் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது என்பதோடு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக